ஹேடியூட்ஸ் சுங்காசத்திரம் கல்றக்கட்டை கிளப்பி வச்சு மெட்டீரியல்லாம் ஏற்றி வச்சு கல்றக்கட்டை கிளம்ப வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். கிளம்பி வச்சு நாங்கள் காரில் போகிறோம். ஏன்னா இந்த வண்டியை இறக்கிட்டு வந்துடும். ஆளுங்களை இட்டுன்னு வர்றதுனால காரில் போகிறோம். நாங்கள் சுத்திரம் போகிற வழியில் இந்த டிஃபன் கடையை மிஸ் பண்ணுறாதீங்க. வர்ற மாதிரி இருக்குது டிஃபன் கடை. ஓகே, இதுதான் இங்கே தான் கல்ற கட்ட போகிறோம். கலவை கலக்கிட்டு இருக்காங்க. கலவை கலக்கிட்டே இப்போது கீழே அப்படியே எப்பவுமே போடுற மாதிரி தான் கீழே முக்கால் பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த சைடு கலவை ஓட்ட போகிறோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டு உள்ள முக்கால் போடுறோம். இது வந்து ரீபரியல். எப்படின்னா சுற்றி முக்கால் இருக்கும், இங்கே மட்டும் 4.5 இருக்கும். ஏன் அந்த 4.5னா ஃப்யூச்சரில் என்ன பாடி வைக்கணும்னா இந்த ஒரு கல்லை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 4 உடச்சிட்டு பாடியை உள்ளே தள்ளிட்டு திருப்பியும் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிதான் இது வந்து ரீபரியல் சிமெண்ட். இது பட்டி தட்டி மேலே பாக்ஸே போட்டாச்சு. இது வந்து டபுள் கலரு, பிளாக்கு ஒன்று வந்து அது மேலே வந்து அது மார்பிள், அது இட்டாலியன் மார்பிள். அது பாருங்க, அது பட்டி தட்டி வீடியோ எடுக்க முடியல, அந்த வேலை இருந்ததுனால ஆள் இல்லை. இது மேலே 4.5 போட்டு மண்ணு குட்டி அது மேலே அந்த கவர் பிளேட் வைப்போம். நான் கவர் பிளேட் வைக்கும்போது ஆனால் கவர் பிளேட் வந்து 4 இன்ச்சு திக்னஸ். அது வந்து நம்ம எஸ்கார்ட்டில் தான் தூக்கி வைக்க போகிறது. ஏன்னா கையில் தூக்க முடியாது, ரொம்ப ஹைட்டுன்றதுனால. ஃபுல் ஒர்க் முடிச்சாச்சு. பாருங்கள், இது வந்து மார்பிள் வித் கிரானைட். அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து மார்பிள். இது ஒரு கிளாசிக்காக ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்தமாரி வீடியோலாம் அப்டேட் வந்துன்னே இருக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டியாச்சு. எவ்வளோ ஒரு கிளாசிக்காக இருக்குது பாருங்கள். கலர் ஃபோட்டோ டபுள் சைடு தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.